இன்னொரு இந்த இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நம்ம முக்கியமாக அதை கவனிச்சது என்னென்னா, கிட்டத்தட்ட நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கும் போதே இந்த மழைப்பொழிவு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மழை பெய்யுது, அதுக்கப்புறம் அதற்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் நின்றுது. அதன் பின்னர் கரும் மேகக்கூட்டம் வந்து வானத்தில் வந்து கூடுறதும், அதற்கு பிறகு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வரை தொடர்ந்து மழை பெய்யுது. இது விடிய விடிய பெய்யுமோன்னு எதிர்பார்க்குற நேரத்தில் திடீர்னு வெறிச்சிருது. வெறித்து இந்த மழை ஒரு 1 ஹவருக்கு ஒரு மட்டும், ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இப்படி விட்டு விட்டு பெய்கிறது. 2 நாள்களாக இந்த வட மாவட்டங்களில் வந்து தொடர்கிறது. நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு இடத்துக்கு போனால் ஒரு மழையை வந்து கண்டிப்பாக வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. இது வந்து ஒரு புதுமையான மாற்றமாக இருக்க தருது. மழை பெஞ்சிட்டு வெயில் அடிக்கும் போதே மழை பெய்யுறது ரொம்ப ரேர், அது ரொம்ப லைட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ஹெவி ரெயினாகவே வெயில் அடிக்கும் போதும் பெய்யுது. இதுக்கு என்ன சார் காரணம்? இந்த புது வகையான ஒரு நிலைப்போக்குக்கு? கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி நீடித்து கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சி எவ்வளவு உயரத்தில் இருந்துச்சுன்னா 7800 மீட்டர், கிட்டத்தட்ட 7.5 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்துச்சு அந்த வளிமண்டல சுழற்சி. அது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்துதான் இப்ப தாழ்வு பகுதியா மாறி இருக்கு. இருந்தாலும் மேல இருக்கிறது அப்படியேதான். இந்த தாழ்வு பகுதியோட உயரம் காற்று சுழற்சியோட இணைந்து 7.5 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கு இந்த தாழ்வு பகுதி. முதல்ல கீழே இறங்காம மேலடுக்குல இருந்துச்சு. மேலடுக்குல இருந்தாலே அது குளிர்காற்று. அப்ப ஊட்டி கொடைக்கானல் போறோம்னா மேல போக 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 குளிர்ச்சியா இருக்கும். அப்போ மேல இருக்கக்கூடிய காற்று சுழற்சியில் இருக்கக்கூடிய காற்று வந்து குளிர்ந்த காற்று. இந்த குளிர்ந்த காற்றுக்கு வெப்ப நீராவி கிடைக்கணும், மேல போகணும். வெப்ப நீராவி எப்ப மேல போகணும் பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கணும். வெயில் அடிச்சு கீழே இருக்கக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஆவியாகி மேல போகும் பொழுது அந்த 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 மேலடுக்கு சுழற்சியில் உள்ள காற்று குளிர்வித்து உடனே மழை பொழியும். அந்த நீராவி தீர்ந்து உடனே நின்றுடும். மீண்டும் வெயில் அடிக்கும், மீண்டும் ஆவியாவி மேல போகும். அந்த ஆவி தீர்ந்து நின்றுடும். மேகம் வரும், மழையாக மாறும், மீண்டும் ஆவி மேல போகும், மேகமாக மாறும், மழையாக மாறும். இந்த செயல்பாடு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். வளிமண்டல சுழற்சி இருந்தால் மட்டும் வெயில் அடிச்சு மழை வரும். இப்படித்தான் இருக்கும். இந்த வளிமண்டல சுழற்சியால் தான் இந்த வெயில் அடிச்சு இந்த மழை வருதுன்னு சொன்னீங்க. இப்போ உருவாகியிருக்க இது எப்போ வந்து வலு குறைந்து மழை ஒட்டுமொத்தமாக ஒரு வெறிக்கக்கூடிய சூழ்நிலை எப்போ உருவாகும்? இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது வலுவடைந்ததாக கூறப்படும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது முழுமையாக விலகுவது எப்போது? இது விலகிய உடனேயே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றொன்று வருவதாகவும் நீங்களே சொன்னீங்க. அது எப்போ கரெக்டாக அது வரும்? ஒட்டுமொத்தமாக மழை வெறிக்கக்கூடிய சூழ்நிலை எப்போ சார் வரும்? கண்டிப்பா. அதாவது இப்போ இந்த சிஸ்டம் தமிழ்நாட்டோட டெல்டா கரைக்கு கிழக்கே இருக்கு. அப்படிதான் ஒரு கற்பனைக்காக அச்சக்கொள்ள தேவையில்லை. இது ஒரு குறைந்த அழுத்த பகுதி, ஒரு வெற்றிடம், ஒரு குறைந்த அழுத்தம். வெற்றிடம் இல்ல, குறைந்த அழுத்தம். இந்த குறைந்த அழுத்த பகுதி வடகடலோரத்திற்கு நெருக்கமாக வரும் பொழுது வடகடலோரத்திலேயே அப்படியே குறைந்த அழுத்த பகுதி ஏற தொடங்கிடும். கொஞ்சம் கடலை ஒட்டி போனால் கூட நெல்லூர் வரைக்கும் போகும். ஒரு சுற்று வெளிப்புக்கம் ஒரு பக்கம் அப்படியே முழுமையாக போய் திருப்பதியை ஒட்டிய பகுதி போகும்பொழுது ஒட்டுமொத்தமா தரையில ஏறிடும். எப்பன்னா 23ஆம் தேதி 22 இரவு இருக்கும். 2 நாள் இருக்கும். அதாவது தெற்கே குறையும் கொஞ்சம் கொஞ்சமா. நாளைக்கு 22ஆம் தேதி தெற்கே குறையும். சரி. வடக்கே தீவிரமாகும். அதாவது வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள், தென்கோடி மாவட்டங்கள் தவிர பிறகு சொல்லுங்க சார். இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த விழுப்புரம் வரை வந்து நாளைக்கு கனமழை பொழிவு இருக்குமா? கண்டிப்பா. அதாவது இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு இப்போ அமைதியா இருந்தாலும் இடையில ஒரு மழை வந்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு மீண்டும் மழை பொழிவு தொடங்கும். நாளை பொழுது விடியும் பொழுது மழை விட்டு இருந்து கொண்டே இருக்கும். விட்டுனா எப்படி ஸ்ட்ராங்கா ஒரு மழை பெய்யும், அப்படியே ஆஃப் ஆயிடாது, தூரலா இருக்கும், மெல்லிய தூரலா. அப்புறம் ஸ்ட்ராங்கா ஒரு மழை வரும், அப்புறம் மெல்லிய தூரலா இருக்கும். அப்படிதான் மழை பொழிவு நாளை அதிகாலை காலையில இருக்கும். ஒட்டுமொத்த டெல்டாவில இருந்து வடகடலோர அதிகாலை எவ்வளவு நேரம் நீடிக்கும் சார்? அது எவ்வளவு நேரம் நீடிக்கும் சொல்ல முடியுமா? அதிகாலை பெய்யற மழை நாளை 9 மணி 10 மணி வரைக்குமே நீடிக்கும். சில இடங்களிலே ஆபீஸ் போறவங்களுக்கு சிக்கல் இருக்கு. நாளைக்கு தான் அந்த விடுமுறை முடிஞ்சு வர்றாங்க. அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து பயணமும் சிக்கல் இருக்கு, அலுவலகம் செல்வதிலும் சிக்கல் இருக்கு, ஸ்கூலுக்கு போற ஸ்கூல் காலேஜ் சிக்கல் இருக்கு. 10 மணிக்கு விட்டாலும் மீண்டும் ஒரு 2-1 மணிக்கு மீண்டும் வலுவாயிடும். மதியமும் பெய்யும்.
ஆமா, ஏன்னா அந்த சிஸ்டம் செயலிழக்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் பெய்யும். அப்போ வந்து பரவும், அந்த வட்டம் வந்து பெரிய வட்டமாகும். அப்ப பெரிய வட்டமாகும் பொழுது பரப்பு அதிகரிக்கும் பொழுது இதுவரைக்கும் வடகடலோரம் மட்டும் பெய்து கொண்டிருந்த மழை நீரோடு, நீலகிரி, மைசூர், மங்களூர், பெங்களூர்ல தாண்டி அப்ப வடக்கே ஹைதராபாத் மழை பொழிவை கொடுக்க தொடங்கிடும் பெருசா. எப்போ 23, 24 நமக்கு தமிழ்நாட்டுக்கு மழை 24 ஓய்ந்துடும். 24 தமிழ்நாடு ஃப்ரீ.